ராசி சக்கரத்தில் 7வது இடத்துல வரக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசி. துலா ராசி என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ராசி சின்னத்தை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். தராசு தான் இவங்களுடைய ராசி சின்னம். அந்த நடுவில் இருக்கிற முன் மாதிரி தான் இவங்க எப்பவுமே யார் பக்கமும் சாய்ந்து நிற்காம நடுநிலையோடு நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துலா ராசி என்பர்கள். அப்புறம் ஏங்க நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் பரிசு தராமலா போயிடுவார். இந்த 2026 பரபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துலா ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரிஜினல். இது வாங்கி போட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள்லேயே சின்ன சின்ன மாற்றங்கள் சேஞ்சஸ் தெரியும். கட்டாயம் வாங்கி போட்டு பாருங்கள். எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் இதை வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு இந்த 2026 பரபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுமை அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கசப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் பொறுமை அப்படிங்கிறது பலே இனிமையானது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பழசான பழமொழி தான் இது. ஆனாலும் பொறுமை உங்களுக்கு இனிமையாக மாறுறதுக்கு நீங்கள் தான் இந்த ஆண்டில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பொறுமையாக இருந்தால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் உணர போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரம் காட்டி ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பீங்க. அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த ஆண்டு அதை பற்றி நீங்கள் உணர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அசால்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. எப்போவுமே கேள்விக்குறியாக கொஸ்டின் மார்க்காக இருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சாதகமாக மாற்றிப்பீங்க. ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுமையாக இருந்துட்டேன். ஆனால் என்னுடைய பொறுமைக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவார்டு கிடைக்க போகுது, ரிவார்டும் கிடைக்க போகுது. அது கனமானதா அல்லது எச்சரிக்கையானதா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மகனுக்கு வரன் தேடிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமைய போகுது. வெளியில் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, இவ்வளோ நாளாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு வரன் கிடைக்கும், நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், சின்ன சங்கடங்களை அனுபவித்திருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு பொறுமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்க போகுது. இதனால் அவர்களும் மனசை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சில இடத்துலலாம் நம்ம எவ்வளோ நாள் கோபப்பட்டு பொறுமையாக இருந்து என்னத்தை சாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம அப்படி பொறுமையாகவே இருக்க வேண்டாம், எல்லா இடத்துலையும் இயல்பாக இருப்போம், நம்ம ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அதே இடத்துல தட்டி கேட்போம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கத்தில் உறவினர்களால் ஒரு சில இன்னல்கள் வரும். அந்த பக்கத்தில் பார்த்திங்கனாலும் ஒரு சில உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். நான்கு பக்கமும் இப்படி சுற்றி வளைக்கிறாங்களே, நம்ம எப்பட்றா தப்பிக்கிறது அப்படின்னு
நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த எல்லா பக்கத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த பொறுமைக்கு நல்ல ஒரு கேடயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அதெல்லாம் கேடயம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் இருந்தும் உங்களுக்கு சின்ன சின்ன டார்ச்சர்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் எமோஷனாக வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்பர்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் அசால்ட்டாக ஜோக் அடிக்கிறங்கிற பேரில் கொஞ்சம் அசால்ட்டாக எல்லாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல பேச்சின் மூலிமா மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வேண்டுமானால் நகைச்சுவையை கொஞ்சம் இனிமையாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அசால்ட்டாக நகைச்சுவை பேசக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதோட நகைச்சுவையோடு சேர்த்து ஒரு சில சுடு சொற்களையும் பயன்படுத்தி பேசிடுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நகைச்சுவையாக அதை மட்டும்தான் தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமைந்துடும். உண்மையே சொல்லப்போனால் சுடும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப காமெடியாக யதார்த்தமாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அது மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களில் பேசிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயங்களில் வெளிநபர்கள் தலையிட்ட அனுமதிக்காதீங்க. வெளிநபர்கள் குடும்ப விஷயங்களில் நுழையும் போது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் வெளிநபர்களை குடும்பத்துக்குள்ளே இழுக்க வேண்டாம். பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிற துளாராசி என்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கூடுதலான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உங்களை நம்பி நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கிறதுனால மனதில் ஒரு விதமான பெருமிதம் இருந்தாலும் அந்த பொறுப்பை கரெக்டாக கொண்டுட்டு போகணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை அப்படின்னா மேலிடத்துலேருந்து ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கண்டு காணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய படிப்புக்கு, உங்களுடைய தகுதிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி முன்னாடி நிறுத்தி நல்ல ஒரு மேன்மையை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னா மேலிடத்துலேருந்து சின்ன சின்ன குடைச்சல்கள், வேலைப்பளு அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை, உங்களுடைய மண்டையை கழுவுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவசரமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்களில் இறங்கும்போது தவறுதலான புரிதல் ஏற்பட்டு ஒரு சில விஷயங்களில் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா தவறுதலான அந்த புரிதல் ஏற்பட்டு சில அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவீங்க இல்லையா, அது அவ்வளோவா வராது. பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொறுமையாக போனாலும் கடைசியில் வந்தாலும் நிதானமாக இருக்கணும். இதுக்கு எந்த பழமொழி ரொம்ப ஒத்துப்போகும் அப்படின்னு பார்த்தாலும், கடைசியில் ஓடி வந்தாலும் முதல்ல மூக்க நுழைக்கிற குதிரையை போல் முந்திக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் நிற்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே இந்த ஆண்டில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நம்மள அப்படின்னா கடந்த பங்குனி மாதத்தில் திரும்பி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆமாங்க, கடைசியில் தான் வந்தேன், ஆனால் நான் தான் முதல் ஆள்னு முன்னாடி நின்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா பங்குனி மாதத்தில் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த துளாராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. நான் சொன்னது 100% கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு கூட பாருங்கள். கடைசியில் தான் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, ஆனால் முந்திரி கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் பதில் சொல்லியிருப்பீங்க. கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் புரிதல் உணர்வு இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இறங்குவீங்க. அது ஒரு சில இன்னலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக போகணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும்.
அதோடு கூட கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் முக்கியமான பணியில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் குழந்தைகளுக்கு இந்த படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து அந்த படிப்பை சார்ந்த துறையில் காலேஜில் கல்லூரியில் சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விருப்பப்பட்ட விஷயங்கள் இறங்கும்போது கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி நினைத்தது எல்லாமே ஓரளவுக்கு நடக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கூடுதலான உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு சீட்டு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட்டை நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரிந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த துளாராசி என்பவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வேலையும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உங்களுடைய குழந்தைகள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதற்காக கொஞ்சம் வாதாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வட்டிக்கு வட்டி போட்டு பாசத்தையும் நன்றி உணர்வையும் இந்த காலகட்டத்தில் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. குழந்தைங்கிட்டையும் சரி உறவுங்கிட்டையும் சரி இதை கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் கிடைக்காது. அதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இந்த காலகட்டத்தில் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி பேச வேண்டாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்கும். மனதில் மட்டுமல்ல, உங்களுக்கு உரிதான ஒரு உற்சாகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் குறை கூறாமல் இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையுமே குறை கூறினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் யாரையுமே இந்த காலகட்டத்தில் குறை சொல்ல வேண்டாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்மறையான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். சந்தோஷமான விஷயங்கள்ல அதிக பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. மகன் அல்லது மகள்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அசல் உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு மதிப்பு கிடைக்குமா, மற்றவங்க முன்னாடி மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பில்லாத மாதிரி கொஞ்சம் உணருவீங்க. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களில் கமிட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிப்பீங்க. அதுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைப்பை போட்டும் ஒரு சில இடத்துல ஆதாயம் கிடைக்கலன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனநல தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சில காலத்தில் பார்த்திங்கன்னா மனசில் இருந்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மறந்து போகும். அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோதான் உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சாதகமாக மாற்றி கொடுத்தாலும் இவங்க நம்மளை பெருசாக பாராட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சலிச்சு போய் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க போயிடுவாங்க இந்த துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை விட பணப்புழக்கம் இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவினர்கிட்ட அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஏதாவது ஒன்று பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முக்கியமான முடிவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆசிரியரோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்கிட்ட ஏதாவது ஒரு சில ஆலோசனைகள் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். துளாராசி பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இந்த ஆண்டில் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். வெளியிலேருந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்.
மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த தடைகளெல்லாம் தாண்டி கல்வியில் மேலே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக ஒரு சில முயற்சிகளை போடுவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில துளாராசி மாணவர்கள்லாம் சிறப்பாக படித்ததற்காக ஒரு சில பாராட்டு சான்றிதழ்லாம் இந்த காலகட்டத்தில் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் இந்த ஆண்டில் கிடைக்கும். மனதில் நம்பிக்கை குறையாமல் ஒவ்வொரு இடத்துலையும் தெம்போடு தைரியத்தோடு போராடுவீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் பண வரவு இந்த ஆண்டில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தடைகள் வரும், இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருடத்தோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பல் அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எவ்வளோ முயற்சி போட்டாலும் அவன் நம்மளை பாராட்டவே மாட்டேங்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு உபயோகப் பொருள்லாம் இந்த ஆண்டில் வாங்குவீங்க. புதுசாக பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. உடன்பிறப்புகளுக்கோ நண்பர்களுக்கோ முன்னாடி நின்று திருமணமோ சுபகாரியமோ நடத்தக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த ஆண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் காட்ட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தை வழிபடுங்க. அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.